நிறைய பேர் சம்திங்ஸ் நம்ம பாஸ்டில் வந்து ஃபர்கெட் பண்ணாததுனால we have lost the purpose of our lives. It's true. கடந்த காலத்தில் நடந்த காரியங்களை நம்ம மறக்காமல் அதையே நம்ம ரீலிவ் பண்ணி அதை திருப்பி ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்காக தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நம்ம பார்க்கவே முடியாமல் இருக்கும். ஃபர்கெட்டிங்கில் மூணாவது ரொம்ப முக்கியமான பார்ட் என்னென்னா, யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் த பர்பஸ். கடந்ததை மறந்துடுறேன், பின்னானவைகளை மறக்கிறேன், ஆனால் இனிமேல் முன்னானவைகளை நாடுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் எனக்கு வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போ எனக்கு ஒரு புது பர்பஸ் வந்துருச்சு. எனக்கு இப்போ நானும் ஓட முடியும், நானும் ஜெயிக்க முடியும், நானும் வாழ முடியும், நானும் முன்னேற முடியும், நானும் பரிசை பெற முடியும். யாருன்னு கேட்டால் அடிபட்ட ஆள் தான். ஒரு காலம் அம்பினால் தாக்கப்பட்டவங்க தான், காயப்பட்டவங்க தான், வெறுக்கப்பட்டவங்க தான், ஒதுக்கப்பட்டவங்க தான், வேண்டான்னு தள்ளப்பட்டவங்க தான். ஆண்டவர் சொல்லுகிறார், தூசியை விட்டு நீ எழும்பு, தூசியை உதறிட்டு எழும்பு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. அதே பேசிட்டு இருக்காதப்பா, பழசையே யோசித்துட்டு இருக்காத, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே, ஏதோ நான் புதிய காரியத்தை உனக்காக செய்கிறேன். இன்றைக்கு நான் சொன்ன வார்த்தை ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இட்ஸ் அ ப்ரொஃபெட்டிக்கல் வேர்ட். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்,